நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. இறைவாசியோனில் உம்மை பாடுதல் ஏற்கதா. எருசலேமில் உமக்கு பொருத்தனை செலுத்தப்படும். நீரின் மன்றாட்டை கேட்டருளும். மாங்கரணி வரும் உம்மிடம் வருவர். நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கல்லறை திருவிழா நமக்கு கொடுக்கின்ற செய்தி மரணத்திற்கு மரணம் இல்லை. உலகிலே பிறந்த அனைவருக்கும் சாவு நிச்சயம். மனிதன் இறப்பான் என்று தெரிந்தும் பல பேர் இறப்பை பற்றி பயப்படுகின்றோம். ஆனால் கிறிஸ்துவாகிய நமக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் சாவின் மூலமாக நம்முடைய வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக புனித சின்னப்பர் பதிவு செய்கின்றார். நிலை வாழ்விற்கு அழிய வாழ்விற்கு செல்வதற்கு நுழைவாயில் மரணம். எனவே மரணத்தின் மூலமாகத்தான் நாம் விண்ணக விடை அடைய இருக்கின்றோம். ஆகவே நாம் பயம் நமக்கு தேவையில்லை. நம்ம எப்பொழுது அச்சப்பட வேண்டும் என்றால் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அச்சப்பட வேண்டும். அந்த சமயத்தில் இறப்பு வந்தால் நமக்கு நிச்சயமாக விண்ணக வாழ்வு கிடைக்காது என்ற அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். எனவே சில பேர் என்ன நினைக்கின்றோம், நான் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கின்றேன், வயசான காலத்தில் ஆன்மீக வாழ்வில் அக்கறை கொள்வேன், அப்பொழுது நல்ல வாழ்வேன் என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்கின்றவர்கள் ஏராளம். ஆனால் சாவு எப்பொழுது வரும் என்று தெரியாது. செய்தித்தாள்கள் படிக்கின்றோம், பஸ்ஸு எரிந்து பல பேர் இறந்து விட்டார்கள், ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் இறந்து விட்டார்கள், தூங்கி கொண்டிருந்து இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரியாமலே இறப்பு வந்தது. அப்படி என்றால் இறப்பு எப்போ வேணாலும் வரும். எனவே அதற்காக நாம் நம்மை ஒவ்வொரு நாளும் தயாரிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த விழா நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாளில் முக்கியமாக நவம்பர் மாதம் இறந்த நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக அவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுவோம். திருப்பலி மூலமாக இறைவன் உத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுடைய தண்டனையை குறித்து அவர்களை தூய்மைப்படுத்துகின்றார். அதோடு அவர்கள் பேரால் கல்லறைக்கு வந்து ஜெபிப்பது, அறநெறி தர்மங்கள் செய்வது, இவற்றின் மூலமாக இறைவன் அவருடைய குற்றங்களை மன்னிக்கின்றார். தூய்மையாக்கப்பட்ட பின்புதான் அவர்கள் விண்ணக வாழ்வை அடையும் மோட்சத்தை செல்ல முடியும். அவர்களால் தங்களுக்கு ஜெபிக்க இயலாது என்பதை நாம் அறிவோம். எனவே இங்கு வாழ்கின்ற நாம் திருப்பயணிகளாகிய நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்காக திருப்பலி ஒப்புக்கொள்வோம், அவர்களுக்காக தர்மங்கள் செய்வோம். இவற்றின் மூலமாக இறைவன் அந்த ஆன்மாக்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்கின்றார். மோட்சம் சென்ற அந்த ஆன்மா நமக்காக ஜெபிக்கின்றது. நாம் இறக்கின்ற சமயத்தில் நமக்காக இறைவனுடைய பரிந்து பேசுகின்றது என்பது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. எனவே அதற்காக நாம் செய்வோம். இந்த நேரத்தில் இந்த திருப்பலியானது கல்லறையில் அடக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். குறிப்பாக யார் நிறைய ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். யார் நிறைய ஆன்மாக்கள் இயங்கிட்டு இருப்பாங்களா, நமக்கு ஜெயிப்பதற்கு ஆள் இல்லையே, அந்த நிலைமையை நாம் அவர்களுக்கு சரி செய்வோம், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எனவே கலையில் அடக்கப்பட்ட ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் இறந்த இறைவனடி சேர்ந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜெபியுங்கள். இந்த திருப்பலில்
என்ற சிந்தனைகளோடு இந்த திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவனை மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகன் சாவை வென்று விண்ணுலக்கு கடந்து செல்ல திருவுளம் மானீர். அதனால் இறந்த மடியாரால் இம்மை வாழுக்குரிய இறக்கும் தன்மை மீது வெற்றி கொண்டு தம்மை படைத்தவர் எனவும் மீட்பர் எனவும் உம்மை முடிவின்றி கண்டுணர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம், இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்பொழுது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரித்தாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
குறையில்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. இரண்டாம் வாசகம். நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம். திருத்தூதர் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரையிலுள்ள இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றி இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையில் இருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவு ஆக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவு ஆக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவு ஆக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. பனிரெண்டாம் அதிகாரம். இறை திருவசனங்கள் 35 முதல் 40 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என
உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இடம் இன்றைக்கு மிக அமர்க்களமாக இருக்கிறது. நிறைய நடமாட்டம். காலையிலிருந்து இப்பொழுது கூட வருவதும் போவதுமாக மக்கள் இருக்கிறார்கள். இந்த இடம் இன்றைக்கு மிக அழகாக இருக்கிறது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கல்லறைகளிலும் மெழுகுதிரிகள் எரிந்து கொண்டிருக்கிறது. ஜெபம் பாடல்களோடு இந்த இடம் அமர்க்களமாக இருக்கிறது. இந்த இடம் இந்த நாளிலே குறிப்பாக நமக்கு 4 காரியங்களை நினைவுபடுத்துகிறது. 4 காரியங்கள். இந்த 4 காரியங்களுமே சி என்ற வார்த்தையிலே துவங்குகிறது. ABC என்ற வார்த்தையிலே முதல் எழுத்து அல்லது முதல் வார்த்தை செமெட்ரி, கல்லறை. இந்த கல்லறையிலே தான் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உடன் பிறந்தவ சகோதர சகோதரிகள், உறவு முறையார், நம்முடைய மறை மாவட்டத்திலே ஆன்மீக சமுதாய பணி ஆற்றி மறித்த குருக்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் இங்கே இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக பல தியாகங்களை செய்த நம்முடைய குடும்பத்தார் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நமக்கு அவர்களுடைய நினைவெல்லாம் வருகிறது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை நெறிகள், குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் பட்ட இன்னல்கள், அவமானங்கள், துன்பங்கள், வேதனைகள், மரணப்படுக்கையிலே அவர் இருந்த பொழுது அவர்களுடைய அந்த மரண நேரம் சகலமும் இந்த கல்லறைக்கு வருகிற பொழுது நம்முடைய மனதிலே அப்படியே படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. செமெட்ரி, இந்த கல்லறை இந்த இடத்திலே பல ஞாபகங்களை நமக்கு கொண்டு வருகிறது. இரண்டாவது வார்த்தை கிரவுடு, கூட்டம். இந்த கூட்டம் இந்த இடத்திலே இந்த நாளிலே எதன் அடிப்படையிலே இணைந்திருக்கிறது, வந்திருக்கிறது? இந்த கூட்டம் இந்த நாளிலே நமக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்க பேர் தெரியுமா? ஊர் தெரியுமா? எங்கிருந்து வந்திருக்கான்னு தெரியுமா? அவங்களோட குடும்பத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை, எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், பக்கம் பக்கமாக உட்காந்துட்டு இருக்கோம். இல்லை, எது இந்த இடத்துல இப்படி நம்மை ஒரு கூட்டமாக, ஒரு குடும்பமாக இந்த இடத்துல அமர்த்தி வைத்திருக்கிறது என்றால் அது நாம் பெற்ற ஞான ஸ்நானம். தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயரால் நாம் ஒரே ஒரு ஞானஸ்தானத்தை பெற்று இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு குடும்பமாக, ஒரு சகோதரன் சகோதரிகளாக இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த திருக்கூட்டம் இந்த இடத்திலே ஒரு குடும்பமாக அமர்ந்திருக்கிறது என்றால் நம்மை இங்கே இணைத்திருப்பது நற்கருணை. நற்கருணை நம்மை இங்கே இணைத்திருக்கிறது. ஒரே ஒரு நற்கருணை தான் நீங்களும் நானும் பங்கெடுக்கிறோம்.
இந்த இடத்துல நீங்களும் நானும் ஒரு கூட்டமாக, ஒரு குடும்பமாக அமர்ந்திருக்கிறோம் என்றால் அந்த விசுவாச அறிக்கை, ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாச பிரமாணம் இந்த இடத்திலே நம்மை ஒரு குடும்பமாக சேர்த்து வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கு மேலாக தந்தை, மகன், தூய ஆவியாகிய தம திருத்துவத்தை நம்புகின்ற கூட்டம் இந்த திருக்கூட்டம். அதற்கடுத்தபடியாக புனிதர்களுடைய சமூக பிரயோஜனத்தை, புனிதர்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை விசுவசிக்கின்ற கூட்டம் இந்த திருக்கூட்டம். இந்த திருக்கூட்டம் இந்த நாளிலே இந்த கல்லறையிலே ஒரு குடும்பமாக கூடி வந்திருக்கிறது என்றால் இந்த திருக்கூட்டம் உத்தரிக்கிற ஸ்தால ஆன்மாக்களோடு உறவு கொண்டிருக்கிற கூட்டம். உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களோடு உறவு வைத்து கொண்டிருக்கிற கூட்டம் இந்த இடத்துல இன்று ஒன்றாக கூடி இணைந்து வந்திருக்கிறது. மூன்றாவது வார்த்தை கிராஸ், சிலுவை. எல்லா இடத்துல பாரு, எத்தனை சிலுவைகள், ஒவ்வொரு கல்லறையிலும் ஒரு சிலுவை. அந்த சிலுவை நமக்கு சொல்லுகின்ற பாடம் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளும் மரணமும். அந்த சிலுவை வெறும் பாடுகளையும் மரணத்தை மட்டும் நமக்கு சுட்டி காட்டுவதில்லை. அதை தாண்டி அவருடைய உயிர்த்து எழுதலை அந்த சிலுவை நமக்கு காட்டுகிறது. சிலுவையிலே அறையப்பட்ட மெசியா, கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட மெசியா, அவர் இங்கே இல்லை, உயிர்த்து விட்டார். அந்த சிலுவை இந்த இடத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்ற பாடம் நம்முடைய மரணத்தை, நம்முடைய வாழ்க்கை பாடத்தை. நாமும் ஒரு நாள் மரிக்கப் போகிறோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாள் உயிர்த்து எழுவோம் என்ற நம்பிக்கையும் அந்த சிலுவை இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் அதே சமயத்தில் மரணத்துக்காக தயாராகுங்கள், ஆயத்தமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியையும் அந்த சிலுவை நமக்கு சொல்லி காட்டுகிறது. நான்காவதாக எரிகின்ற மெழுகுதிரிகள். அந்த மெழுகுதிரிகள் அணைந்து போயிருந்தால் அது இருண்டு போனதாய் சுட்டி காட்டும். ஆனால் அவைகள் எரிந்து கொண்டிருக்கிறது. ஈஸ்டர் அன்று பங்கு தந்தை மேதக ஆயர் அவர்கள் அந்த பாஸ்காத்திரியை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவின் ஒளி இதோ என்ற பாடலை பாடுவார்கள். இருள் அகன்றது, ஒளி பிறந்தது, மரணம் அழிந்தது, வெற்றி வாழ்க்கை கிடைத்தது என்று சொல்லும்படியாய் நானே உலகின் ஒளி என்று சொன்ன அந்த ஆண்டவரை இந்த மெழுகுதிரிகள் சுட்டி காட்டுகிறது. அந்த பாஸ்கா திரியிலே இருந்து பற்ற வைத்த திரிகள் தான் இவர்கள் எல்லாரும். அந்த பாஸ்கா திரியிலிருந்து பற்ற வைக்கப்பட்ட இந்த திரிகள் அணைந்து போகவில்லை. அந்த ஒளியான கிறிஸ்துவோடு இணைந்து இவர்களும் ஒளி வீசுகிறார்கள், இவர்களும் ஒளி வீசுவார்கள் என்ற நம்பிக்கையை இந்த மெழுகுதிரிகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, காலையில் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு செய்தி அப்படியே என் மனசில் வந்துச்சு. இப்போ எத்தனை சி சொல்லலாம் உங்களுக்கு? 4 சி சொல்லுங்க பார்க்கலாம். செமிட்ரி, கிரவுட், கிராஸ், கேண்டில். இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பூசை முடிஞ்சு நான் போகிறேன். ஃபாதர் அது ஞாபகம் வராது ஃபாதர். 2வது சொன்ன 4 சி வேணால் ஞாபகத்துக்கு வரும் ஃபாதர், அதை மறக்க மாட்டோன்னு சொன்னாங்க. உங்களுக்கு அதை சொல்கிறேன். நான் ஒரு பங்கு சாமியாருக்கு 4 சி தலைவலி. ஒரு பங்கு சாமியாருக்கு 4 சி தலைவலி. எனக்கு சொல்லும்போது கொஞ்சம் பக்கம்தான் இருக்குது. நீ யாரெல்லாம் சண்டைக்கு வருவோன்னு தெரியாது. இந்த 4 சியில் எல்லா சியுமே தலைவலின்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல 1 சி தலைவலியாக இருக்கும், ஒரு சில இடங்களில் 2 சி தலைவலியாக இருக்கும், ஒரு சில இடங்களில் 3 சி தலைவலியாக இருக்கும், ஒரு சில இடங்களில் 4 சியுமே தலைவலியாக இருக்கும், ஒரு சில இடங்களில் எந்த சியுமே தலைவலி இருக்காது. நல்லா இருக்கும் இல்லை? கைவிரல் எப்படி இருக்கு? அது மாதிரி தான் நம்முடைய மறை மாவட்டத்தில் எல்லா மறை மாவட்டங்களிலுமே இருக்கக்கூடிய பங்கு தலங்களுடைய அனுபவம்
அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் ஒரு பங்கு சாமியாருக்கு 4 சி தலைவலி. முதல் சி பிரபு, கேட்டகிஸ்ட். முதல் சி பிரபு, கேட்டகிஸ்ட். பல பங்குகளில் உதவி செய்யறதுங்க தலைவலி. நானும் மேதக 1000 அடிக்கடி பேசிக்கொள்வோம். பிரபுக்கு மட்டும் பூசோடு போட்டோம்னா எல்லா வேலையும் பார்த்துக்குவார். நம்மளை விட நல்லா பூச வைப்பார். நம்மளை விட எல்லா சடங்கு பிரபுக்கும் அத்துப்படி. சில சமயத்தில் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஃபாதர் இதை சொல்லுங்க ஃபாதர், 1000க்கே சொல்லிக் கொடுப்பார். பல பங்குகளில் இந்த சி பிரச்சனை பெரிய பிரச்சனை, கேட்டகிஸ்ட் பிரச்சனை பெரிய பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. சி கேட்டகிஸ்ட். 2வது சி அவங்களே சொல்கிறாங்க கொயர்னு. கொயர் பாட்டு கிளாஸ். பல பங்குகளில் பாட்டு கிளாஸ் இருக்காது. பாட்டு கிளாஸ் இருந்தால் வாசிக்கிறவர் இருக்க மாட்டார். வாசிக்கிறவர் இருந்தான்னா நான் வாசிக்கும் போது தான் நீங்கள் பாடணும் பாரு, நாங்கள் வாசிக்க வரலன்னு நீங்கள் பூசை வைக்க முடியாதும்பாங்க சில பேர். நாங்கள் வாசிச்சா தான் நீங்கள் பூசை வைப்பீங்க. எப்படி சில பேரில் உண்டு. பாட்டு கிளாஸ் இருக்கிற பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து. இங்கெல்லாம் கிடையாது, மைக்கிள்ஸில் கிடையாது. நிறைய இருக்காங்க. நீலாம் ரொம்ப சம்மனுசுக்கு எல்லாரும் ரொம்ப சம்மனுசு தான். நான் ஒரு சில பங்கு சொல்கிறேன். நான் மறை மாவட்டத்தில் கத்தீட்ரல் பங்கு சொல்ல கிடையாது. அப்புறம் எத்தனை சி சொல்லிக்கலாம்? 2 தான். இன்னும் 2 பாக்கி இருக்கு. 3வது யாரு? 3வது யாருன்னு காலில் சொன்ன உடனே பங்கு சாமியார் குக்கு அப்படிங்கிறார். பாவம், அவர் எவ்வளோ கஷ்டப்படுறது இல்லை. பல பங்குகளில் பங்கு சாமியாருக்கு குக்கு இருந்தாலும் பிரச்சனை, குக்கு இல்லைனாலும் பிரச்சனை. நம்ம இங்கே சமையல் பண்ணிட்டு வேலை வெட்டி இல்லைன்னா அங்கே ஊருக்குள்ளே போய் சாமியார் என்ன சாப்பிட்டாரு, சாமியார் பார்க்க யார் வந்தாங்க, என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, அது பொட்டு வச்சு பூ வச்சு பங்கில் என்ன நடக்குதுன்னு யாரை கேட்கணும்? பங்கு சாமியார் கேட்க வேண்டியதில்லை, சமையலுக்காரமாக கேட்ட சொல்லி போடும், எல்லாம் சொல்லி போடும். எத்தனை சி ஆச்சு? 3 சி ஆச்சு. 4வது சி சொல்லும் போது பயமாக இருக்கு. பக்கு நடிக்குது. ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்காப்பா? 4வது சி கான்வென்ட். எல்லா கான்வென்ட் இல்லை, எல்லா பங்குகளையும் இல்லை. ஒரு சில பங்குகளில் ஒரு சில கான்வென்ட் பங்கு சாமியாருக்கு தலைவலி தான் இருக்கு தானே. இல்லை எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. இருக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை விட்டு கொடுத்து அனுசரித்து போவது தான் பங்கு. இல்லை பங்கு மக்கள் குடும்பம் இல்லை, நேர்ந்து கலந்து போவது தான் குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை எப்படித்தான் அப்படித்தான் குருவானவருடைய வாழ்க்கை, அப்படித்தான் பங்கு வாழ்க்கை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரியமானவர்களே. செய்திக்கு வருவோம். சங்க திருவுரையாகவும் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்து வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு போவது நல்லது. துக்க வீட்டுக்கு, இழவு வீட்டுக்கு போவது நல்லது. அங்கே போன என்ன பார்க்குறோம்? பிரேதம் படுத்திருக்கு, பிரேதத்தை சுற்றி சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, கண்ணீரும் கம்பளையமாக இருக்கிறாங்க, அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அவருடைய இழப்பினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை பற்றி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவருடைய வேதனையெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது நம்முடைய மரணம், நாம் இருந்தால் நம்முடைய குடும்பம் படப்போகிற கஷ்டம், நாம் இருந்தால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சந்திக்க போகிற வேதனை பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் அந்த பிரேதம், அந்த சாவு வீடு நம்முடைய சாவையும் அது சுட்டி காண்பிக்கும், குறித்து காண்பிக்கும். எனவே துக்க வீட்டுக்கு போவது நல்லது. விருந்தினர் வீட்டுக்கு போவதை விட, விருந்துக்காக ஒரு வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு போவது நல்லது என்று சங்க திருவுரையாகமும் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமாபுரியிலே சாந்தா மரியா கொன்சேசினா, அது அந்த வார்த்தை எனக்கு புரியல, அப்படி ஒரு பங்கு இருக்கிறது. அது கப்புச்சின் சபையை சார்ந்த பங்கு. அவங்க தான் அங்கே பங்கு தந்தையர்களாக இருக்கிறாங்க. நம்முடைய கோவை மறை மாவட்டத்தில் மேட்டாசன் ஆலயத்துக்கு கீழே கிரிப்ட் சாப்பிள் இருக்கு இல்லையா, ஆயர்களுக்கென்று ஒரு கல்லறை இருக்கு இல்லையா, அதே போல் அந்த கோவிலில்
அப்படி ஒரு கல்லறை தோட்டம் இருக்குது. அந்த கப்புச்சின் சபையை சார்ந்தவர்கள் மரிக்கிற பொழுது அங்கே அவர்களை அடக்கம் பண்ணுவாங்களாம். ஏறக்குறைய 4000 துறவிகளை அங்கே அடக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த 4000 துறவிகளுடைய எலும்புகள் பாதர், நீங்கள் போயிருக்கீங்க, ரோமாபுரில் இருந்திருக்கீங்க. நான் பொய் சொல்கிறேன்னா உண்மை சொல்கிறேன்னா பாதர், நான் பொய் சொல்ல நரகத்துக்கு போயிடுவேன் இல்லை, உண்மைதானே? அங்கே அந்த கப்புச்சின் துறவிகளுடைய எலும்புக்கூடெலாம் எடுத்து வச்சுருக்காங்களாம், மண்டையோடுலாம் எடுத்து வச்சுருக்காங்களாம். அதில் ஒரு மண்டையோடு ஒரு எலும்புக்கூடு, அந்த மண்டையோடு எலும்புக்கூட்டுக்கு கப்புச்சின் துறவியினுடைய உடையை அணிவித்திருக்கிறாங்க, உடையை போட்டு வச்சுருக்காங்க. அந்த மண்டையோட்டில் அப்படியே அந்த உடை அப்படியே. அதுக்கு கீழே ஒரு வசனம் எழுதியிருக்காங்களாம். என்ன வசனம்னா, அது அந்த 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 எலும்புக்கூடு, அந்த துறவி அவர் சொல்கிற அந்த வசனம், ஒரு நாள் நீ இருக்கும் நிலையிலேயே நான் இருந்தேன், ஒரு நாள் நீ இருக்கும் நிலையிலேயே நான் இருந்தேன், இன்னொரு நாள் வரும், அப்பொழுது நான் இருக்கும் நிலையிலேயே நீங்கள்லாம் இருப்பீங்க, நான் இருக்க மாட்டேன். நான் இருக்கும் நிலையிலேயே நீங்களும். எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்களேன். இன்றைக்கி எல்லாரும் நல்ல அருமையான ஆடையெல்லாம் அணிஞ்சு இல்லை மேக்கப் போட்டு, என்ன சொல்கிறீங்க, சென்ட் அடித்து இல்லை பூ பொட்டோட. இந்த நிலை பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்கள் தான், நாங்கள் தான், உங்களை மட்டும் சொல்லி நினச்சிக்காதீங்க இல்லை. இந்த நிலை மாறும், இந்த நிலை மாறும். இது நிரந்தரம் அல்ல. இது இந்த இடம் நிரந்தரம் இல்லை. என்ன நிரந்தரம்? இங்கே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன இங்கே இருந்துக்கலாமா? இதுவும் நிரந்தரம் அல்ல இல்லையா? இது நிரந்தரம்னா இருந்ததுன்னா நீங்கள் தான் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் நிரந்தரம் அல்ல, இதுவும் நிரந்தரம் அல்ல, இதுவும் கடந்து போகும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, மேதகு ஆயிரவர்கள் திருப்பலி துவங்குகிற பொழுது சொன்னார்கள், மரணம் நிச்சயம், மரணம் நிச்சயம், யாரும் தப்ப முடியாது. அது பல்வேறு நிலையிலே நம்மை வருகிறது, நம்மை தாக்குகிறது, நினையாத நேரத்திலே வருகிறது. இந்த இடத்துல அகால மரணம் அடைகிறாங்க இல்லையா, அவங்கள பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. அது நம்முடைய முக்கியமான சப்ஜெக்ட் மேட்டர் இல்லை, நாம் பேசக்கூடிய காரியம் இல்லை. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அந்த அகால மரணம் தேடுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே படுகிற வேதனை, கஷ்டம், துன்பம், அவமானம் அல்லது வியாதி, தாங்க முடியாத வருத்தம், அதையெல்லாம் பார்க்கிற பொழுது இதை விட்டு விட்டு அதை போய் மாண்டு கொள்ளலாமே, நாண்டு கொள்ளலாமே, மடிந்து போகலாமே என்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்து விடுகிறார்கள். பிசாசுடைய வலையில் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். பரவாயில்லை, விட்டுருங்க. அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது யாரு? நாம் அல்ல. அவர்கள் தீர்ப்பு கொடுப்பது நாம் அல்ல. அவர்கள் தீர்ப்பு வழங்குவது யாரு? கடவுள். புனித பிலிப்பு நேரி எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற பொழுது சொல்லுவாங்க, புனித பிலிப்பு நேரி அவர்கள் இந்த அகால மரணம், தற்கொலை செய்து கொள்கிறார்களே, அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார், அது ஒரு உயர்ந்த பாலம், அந்த பாலத்துக்கு அடியிலே தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவன் வாழ்க்கையிலே விரக்தி அடைந்து தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த பாலத்தின் மீது ஏறி நிற்கிறான். எந்த நிமிடமும் அவன் கீழே விழுந்து விடுவான், ஆற்றிலே விழுந்து விடுவான், வாழ்க்கையை அவன் முடித்து கொள்ளுவான். இப்போ அந்த பிலிப்பு நேரி அந்த புனித சொல்றாரு, குதித்து விட்டான். அவன் பாலத்தின் உயரத்திலிருந்து அவன் குதித்து விட்டான். மேலே இருந்து கீழே ஆகாசத்தில் இருக்கான், கீழே தண்ணீரிலே வந்து விழப்போகிறான். இந்த ஆகாசத்திலேயும் தண்ணீரிலே விழுப்போவதற்கு இடைப்பட்ட அந்த நேரம், அந்த ஒரு நொடி பொழுது அவன் தான் செய்த தவறை உணர்ந்தால், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, தவறான முடிவை எடுத்துட்டோமே, இந்த உயிர் கடவுளுக்கு சொந்தமானது, இதை அழிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, தப்பு பண்ணிட்டேனே ஆண்டவரே என்னை மன்னியும் என்ற ஒரு வார்த்தை அந்த ஆகாசத்துக்கும் தண்ணிக்கும் இடையே அவன் சொன்னால், அவன் கடவுளை பார்த்து மன்றாடினால் என்ன ஆகும்? பிரியமானவர்களே, என்ன ஆகும்? கடவுள் மன்னிப்பை தருவார். நம்முடைய கடவுள் இரக்கத்தின் கடவுள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுக்கு அருமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்ன உதாரணம்?
இதுவா இருக்க முடியும்? நல்ல கள்ளன், நல்ல கள்ளன். வாழ்க்கையிலே கள்ளன் தான் வேலையே. வாழ்நாள் முழுவதும் அவன் செய்ததெல்லாம் திருட்டு தொழில் தான். உனக்கு என்னென்ன திருட்டு பண்ணானோ, என்னென்னலாம் பண்ணானோ, என்ன அக்கிரமமெல்லாம் பண்ணானோ, அதுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தண்டனை? சிலுவை, சிலுவை மரணம், சிலுவை மரணம். அப்போது அவன் எப்படிப்பட்ட ஒரு 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 பாவியாக இருந்திருப்பான், எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனிதனாக இருந்திருப்பான். அவன் என்ன சொல்கிறான் கடைசி நேரத்தில்? யோசிச்சு பாருங்க. அவன் வாழ்க்கையில் செஞ்ச அத்தனையும், அத்தனை கொடூரமான தன்மை, அத்தனை பாவம், அத்தனை கொலை அல்லது அத்தனை திருட்டு, யோசிச்சு பாருங்க. நாமோ நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இவர் பாவமில்லாத மனிதன். நீ நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை என்ன, நான் என் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் தப்பு பண்ணியிருக்கேன், தப்புக்கான தண்டனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இல்லை, யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு வசனம் அங்கே அந்த ஆண்டவரை மனம் உருக செய்கிறது, மனம் இழக செய்கிறது. வேறொன்றும் அவர் சொல்லலையே, நீ போய் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணு, உனக்கு இவ்வளோ பனிஷ்மெண்ட் இருக்கு, நீ ஒரு சிலுவை பாதை செய்யி, நீ ஒரு 10 ஜாமால சொல்லு, இல்லை எல்லாம் சொன்னார் அவரு. சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவன் வாழ்நாள் முழுவதும் செய்த அத்தனையும் மன்னிக்கப்படுகிறது, மறக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க போவது மோட்சத்தை பற்றி அல்ல. மோட்சத்தை பற்றி நினைக்க வந்திருக்கிறோம் இல்லை? மோட்சத்துக்கு நமக்கு என்ன உறவு இருக்கு? மோட்சத்தில் இருக்கிறவங்க நமக்காக உதவி செய்ய முடியும், செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? சகல புனிதர்கள் மோட்சத்தில் இருக்கிறாங்க, இறை பிரசனத்தில் இருக்கிறாங்க. சகல தூதர்கள் அதிதூதர்கள் இறை பிரசனத்தில் இருக்கிறாங்க. திருக்குடும்பம் அங்கே இறை பிரசனத்தில் இருக்கு. அவங்கள பார்த்து நாம் ஜெபிக்கலாம், அவங்கள பார்த்து நாம் ஜெபிக்கலாம். நமக்காக அவர்கள் கடவுளிடத்தில் பரிந்து பேசி நம்மளுடைய ஜபங்களை கேட்பாங்க, ஜபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாங்க. எனவே மோட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக நம்ம வந்திருக்கோம், இங்கே வந்திருக்கோம்? இல்லை 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 இல்லை. ரெண்டாவது, நரகத்தில் இருக்கிறாங்க. நரகத்தில் இருக்கிறவங்க நமக்கு என்ன செய்ய முடியும்? நாம நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்? சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்க, நித்தியத்துக்கும் உள்ள நெருப்புக்கு நீங்க போங்க, நித்தியத்துக்கும் உள்ள அணையாத நெருப்புக்கு நீங்க போங்க. அதோடு முடிஞ்சு போச்சு இல்லை? எவ்வளவு கடினமான ஒரு வார்த்தை, சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்க. அப்போ அதோடு அது முடிஞ்சு போச்சு. நரகத்துக்கு போவருடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விட்டது. அவர்களுக்கு நமக்கு தொடர்பு இருக்கா? இல்லை. நமக்கு அவர்களுக்கு தொடர்பு இல்லை. அவர்களால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நம்மால் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நாம் இங்கே வந்திருப்பது எதற்காக, யாருக்காக? அப்போது நான் யோசிக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன்? ஹிட்லரை பற்றி யோசித்தேன் நான். ஹிட்லரில் எத்தனை யூதர்களை கொன்று அழித்திருப்பான், எத்தனை விதமான கொடூரமான வாதைகள் இல்லை? லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று அழித்த அந்த ஹிட்லர் எங்கே இருப்பான்? எங்கே இருக்கணும் மனித பார்வையில்? நற்செய்தியிலையா முதல் வாசகத்தில் வாசிச்சோம்ல, நீதிமான்களின் ஆன்மாக்கள் இறைவன் கையிலே உள்ளது. ஆனால் உலக வாழ்க்கையிலே அவர்கள் பல துன்பங்களை கண்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இருந்துக்கலாம், அது வேறு விஷயம். இந்த ஹிட்லர் நம்முடைய பார்வையில் நிச்சயமாக மோட்சம் போயிருக்க முடியாது, நிச்சயமாக மோட்சம் போயிருக்க முடியாது. ஏன்னா அவன் அவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்கிறான், அவ்வளவு பேரை கொண்டிருக்கான், அவ்வளவு பேரை. ஒருவேளை அவன் மன்னிப்பு கேட்டிருந்தா அது வேறு விஷயம். ஸோ அந்த சப்ஜெக்ட்லாம் போக வேண்டாம். காலையில் நான் சொல்லி கொண்டு இருந்தேன், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். பெங்களூரில் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம், செமினரில் படிச்சுட்டு இருந்தபோது எங்களுடைய கடைசி ஆண்டு நாங்கள் தியாக்கம். அப்போது ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பல பங்குகளுக்கு போவோம். ஒவ்வொரு பங்கு குறிக்க வச்சுருவாங்க. அங்கே போய் இங்கே டீக்கன்ஸ் வர்றாங்க இல்லையா, தியாக்கம்னு வர்றாங்க, அவங்க மாதிரி அவங்களுக்கு அவங்கள மாதிரி பணி செய்ய போவோம். நான் அங்கே பெங்களூரில் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் கத்தீட்ரலுக்கு போயிருந்தேன் நான். அது கடைசி வாரம் வேறு. கடைசி வாரம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் நன்றி சொன்னாங்க, கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. நான் தமிழ் மாசு, தமிழில் பிரித்து பண்ணுவேன், இன்னொருத்தர் கன்னடாவில் பிரித்து பண்ணுவார். அது மைசூரில் இருந்து வந்த பேட்ரிக் சேவியர் என்னுடைய நண்பர் அவர்.
ஒரு சில சமயங்களில் ஆங்கில திருப்பலியில் நாங்கள் 2 பேரும் மாற்றியும் அங்கே பிரசங்கம் வைப்போம். அப்புறம் வியாதிக்காரருக்கு நன்மை கொண்டு போவோம். இது எங்களுடைய பணி. ரைட், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலி முடிஞ்ச பாடு எங்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுப்பாங்க. சைக்கிளில் தான் நாங்கள் திரும்பி போவோம் வருவோம். சைக்கிளில் வருகிற பொழுது எங்களோட இன்னொரு டீக்கன் சேர்த்துட்டார். பக்கத்தில் பங்கு தான் அவருடைய பேர் அருள் தம்பு தோமனை, பாண்டிச்சேரி மறை மாவட்டம். நாங்கள் 3 பேரும் ஒன்றா வந்துட்டுருக்கோம். செமினரிக்கு வந்துட்டோம். செமினரிக்கு ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். மல்லேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் வருகிற பொழுது அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸு நின்றுட்டுருக்கு. எனவே இப்போ எனக்கு முன்னால் அந்த பிரதர் பேட்ரிக் சேவியர் போகிறார், சைக்கிளில் போயிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக பஸ்ஸு நின்றுட்டு இருக்கு. அருள் தம்பு தோமணிக்கு அடுத்த டீக்கன் போயிட்டுருக்காரு. அவர் போகிறத நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு பின்னால் நான் வந்துட்டுருக்கேன். இப்போ இந்த சமயத்தில் நின்றுட்டு இருந்த இந்த பஸ்ஸுக்கு பின்னால் இன்னொரு பஸ்ஸு வேகமாக வருது. பார்க்க முடியல, பார்வைக்கு அது தெரியல. வேகமாக வருது. பஸ்ஸுக்காரனுக்கு இவர் வர தெரியல, இவருக்கு பஸ்ஸு தெரியல. வந்த உடனே மின்னால் செயலியே ஒரு அடி, சரியான அடி சொன்னால் மண்டையில் அடி, தொடை 2 உடஞ்சிருச்சு. அங்கேயே விழுந்துட்டார். பஸ் அப்படி அவர் இழுத்து கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. பிரேக் போடல, கொஞ்சம் நான் இதெல்லாம் பார்க்குறேன், நான் வந்துருக்கிறேன், நான் பார்க்குறேன். உடனே சத்தம் கேட்டு எல்லாம் ஓடி வர்றாங்க. முன்னால் போன பிரதர் ஒடியார ஏதோ நடந்து போச்சுட்டு வர்றாரு. போகிறோம், பார்க்குறோம். பேச்சு மூச்சில் ரத்தம் தலையெல்லாம் ஒழுகுது, தொடையில் உடைஞ்சிச்சு நல்லாவே. ஏன்னா அவர் ஆட்டோவில் தூக்கி போட்டு போனது நான் தான். ஆட்டோவில் படுக்க வச்சு தூக்கிட்டு போனேன். இந்த கை உதறிக்கிட்டே இருக்குது. பேச்செல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. இப்போ அந்த பிரதர் சொன்னேன், பேட்ரிக்கிட்ட நீங்கள் போய் செமினரில் சொல்லுங்கள், நான் மார்த்தாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். மார்த்தாஸுக்கு போனேன். அங்கே பார்த்தோன்னு சொன்னாங்க வேண்டாம், நிமான்ஸுக்கு கொண்டு போனாங்க. உடனே நிமான்ஸுக்கு அதே ஆட்டோவில் நிமான்ஸுக்கு கொண்டு போனோம். அப்புறம் இரவு முழுவதும் செமினரில் ஒரே ஜபம். ஆப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதிகாலை ஒரு 5 மணி 6 மணி அளவில் இல்லை, அவர் இறந்துட்டார்னு சொன்னாங்க. பெரிய வேதனை, பெரிய துக்கம். எங்களோடு படித்த ஒரு டீக்கன், நல்ல கலகலப்பாக பேசுவார், சுறுசுறுப்பாக இருப்பார், ஜாலியாக இருப்பார், நல்ல ஒரு பிரதர். செமினரில் என்ன வாழ்க்கை? காலையில் ஜபம், தியானம், பூசை, மதியானம் மிட்டே பிரேயர், மதிய ஜபம், சாயந்தரம் ஜபம், அப்புறம் இரவு ஜபமால ஒரே ஜப வாழ்க்கை தானே, கடவுளோடு ஐக்கியமான ஒரு வாழ்க்கை தானே. மற்ற நேரங்களில் படிப்பு, விளையாட்டு தானே. ரைட். இப்போ அவர் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். ஆயிரம் சொன்ன மாதிரி விபத்தில் இறந்துட்டார். திடீரென்று வந்த மரணம். இல்லை, திருடனை போல இந்த நேரத்தில் இது நடக்கும்னு தெரியா, நடந்துருச்சு. என்னுடைய ஒரே கேள்வி, அந்த ஆத்மா எங்கே போகும்? அந்த ஆத்மாவுக்கு எங்கே இடம் இருக்கு? அந்த ஆத்மாவுக்கு எங்கே இடம் இருக்குது? பிரியமான சகோதர சகோதரிகளை, காலையில் வேடிக்கையாக இன்னொன்று சொல்லிட்டு இருந்தேன் நான். அவர் ஒரு நல்ல மனுஷன். இதே மூலம் தான் காலை ஜபம், மதியான ஜபம், நல்ல குடும்பம், நேர்மையான குடும்பம், பக்தியுள்ள குடும்பம், கடவுளுடைய கிருபை நிறைந்த ஒரு மனிதன். ஒரு நாள் இப்படி மாலை நேரம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு கோழி கண்ணில் படுது, நல்ல வெடைக்கோழி. அப்படி டிக்குன்னு ஓடிட்டுருக்கு. பார்த்தாரு, ஒரு ஆசை வந்துருச்சு. நல்லா அருமையான கோழி இருக்கே, அடித்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே ஆசை வந்தது. பிடிச்சிட்டார், மாட்டிடுச்சு. வீட்டுக்கு கொண்டு போனார். மனைவி கேட்கலையோ, வீட்டுக்காரர் எங்கேயோ வாங்கிட்டு வந்துருப்பார் போல சொல்லி நல்லா மசாலெலாம் அரைச்சி ஆட்டி நல்லா செஞ்சு வக்கனையாக செஞ்சு 2 பேர் சாப்பிட உட்கார்ந்தாங்களாம். உட்கார்ந்த உடனே கணவர் சொன்னானா, லெக் பீஸ் எனக்கு கொடுத்துரு, எனக்கு லெக் பீஸ் பிடிக்கும். மனைவிக்கு கோழி கழுத்து ரொம்ப நல்லா இருக்குமாம்மா. அப்படியா? 2 பேர் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வாயில் போடும் பொழுது கணவர் சொன்னானா, இந்த கோழி கடையில் வாங்கலை, திருடிட்டு வந்தேன்னா. உள்ளே போட்ட கோழி தொண்டை இந்த தொண்டையில் மாட்டிடுச்சு. விற்குது முடியல. அது விற்கிறத பார்த்து இவர் வாயில் போட்ட கோழிக்கால் இவர் தொண்டையில் மாட்டிடுச்சு. 2 பேர் நல்ல மனுஷங்க, பக்தியுள்ள குடும்பம். எந்த வம்பு தம்புக்கெல்லாம் போக மாட்டாங்க, பொய் பித்தலாட்டமெல்லாம் இல்லை. என்ன ஒரே ஒரு கோழிக்கு ஆசைப்பட்டாங்க. அடுத்தவருடைய கோழி அது. விக்கியே 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஒருத்தர் கோழி திருடினவர், அது திருட்டு கோழின்னு தெரியாமல் சமைச்சிட்டாங்க. வாயில் போட்ட போது தான் தெரியுது திருட்டு கோழின்னு. 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இப்போ எங்கே இருப்பாங்க? 2 பேரும் எங்கே இருப்பாங்க?
அவங்களுக்கு ஏதோ ஒரு இடம் இருக்கணுமா இல்லையா? ஹிட்லருக்கு அதே இடம், இவங்களுக்கு அதே இடம்னா இது என்ன நியாயம் இல்லை? யோசிச்சு பாருங்களேன் பிரியமான சகோதர சகோதரிகளே. மக்கபேயர் ஆகமம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம் தெளிவான ஒரு விளக்கம். இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது புனிதமும் பயனும் உள்ள ஒரு செயல். ஏன் ராயப்பர் தெளிவாக சொல்லுவார், நாம் எல்லாருமே பாவிகள் ராயப்பர் சொல்லுவார் இல்லை? இப்போது உலக வாழ்க்கையில் பாவத்தோடு வாழ்கிறவர்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவத்துக்காக மனஸ்தாப்படுவதற்கு நேரம் இருக்குது. திடீரென்று மறிக்கிறவர்கள் அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அற்ப சொற்ப காரியங்களில் தப்பு செய்து அது தப்புன்னு உணர்ந்தும் உணராமலும் அதற்கான ஒரு மன்னிப்பு கேட்டும் கேட்காமலும் திடீரென்று அவர்கள் மரித்து போனால் அவர்கள் நிலைமை என்ன என்பதற்கு இது ஒரு உதாரணம். மக்கபேயர் புத்தகம். இஸ்ரவேல் கடவுளுக்காக போர் செய்கிறார்கள். இஸ்ரவேல் கடவுள் நம்மை போரிலே காப்பாற்றுவரோட நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒரு சில வீரர்களுக்கு அவநம்பிக்கை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்முடைய பாஷையில் பேச சொன்னோம்னா குறி கேட்கறது, தாயத்து அங்கங்கே போய் தாயத்தை வாங்கி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி இஸ்ரவேலின் தேவனை நம்பாமல் பொய் தேவதைகளை நம்பினாங்க. பொய் தேவதைகளுடைய ரூபங்களை பையிலே வைத்திருந்தாங்க, அல்லது பொய் தேவதைகளுக்குரிய அடையாளங்களை தங்களுடைய கரங்களிலே கழுத்திலே இடுப்பிலே கட்டி இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் மடிந்து போனாங்க. இப்போ நினைக்கிறார் யூதா மக்கபேயர் நினைக்கிறார், இதனால தான் அவங்க மடிந்து போனாங்க. இந்த குறி கேட்டு பொய் தேவதைகளை நம்பி போருக்கு வந்தவர்கள் மடிந்து போனாங்க. மற்றவர்களாம் இஸ்ரவேல் தேவனை நம்பி இவங்க நல்லா இருக்காங்க. எனவே இவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். எது தெரியாமல் பண்ணிட்டாங்க. இப்போ இவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணால் நம்ம ஜெபம் கேட்கப்படும், இறைவன் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கை மக்கபேயர் ஆகம புத்தகத்தில் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தெல்ல தெளிவாக. ஆனால் இது புராட்டஸ்டன்ட் பைபிளில் இந்த புக் இருக்காது. மக்கபேயர் புத்தகம் 1, 2 இருக்கார். நம்ம புத்தகத்தில் நம்முடைய பைபிளில் தான் அது இருக்கும். இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, புனித அருளப்பர் எழுதிய முதல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் அருமையான ஒரு வசனம். நீங்கள் நல்லா கேட்டு வாங்கிங்க. இறுதி சாவை வருவிக்காத பாவம் ஒன்று உண்டு. இறுதி சாவை வருவிக்காத பாவம் ஒன்று உண்டு. இப்போ இதெல்லாம் இறந்து போனவு தானே, இங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்கள்லாம் இறந்து போனவு தானே. இது இவர்களுக்கு இறுதி சாவா அல்லது இதுதான் இறுதி சாவுக்கு முந்திய சாவா இல்லை? புரியுதா உங்களுக்கு? இப்போ இவங்க மரித்து போயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு இது இறுதி சாவுனா இங்கிருந்து அவங்க வெளியே வர மாட்டாங்க, வெளியேற முடியாது. இது இறுதி சாவு. இறுதி சாவு என்று புனித அருளப்பர் எதை சுட்டி காட்டுகிறார் என்றால் நரகத்தை சுட்டி காட்டுகிறார். நரகம்தான் இறுதி சாவு. போன வருஷம் நான் என்ன பிரசங்கம் வச்சேன் உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? மெக்சிகோ நாட்டில் இறப்பு 3, ஒருவன் 3 முறை மடிந்து போகிறான். எப்போ? பிசிக்கல் டெத்து, மரணம், உடலிருந்து உயிர் போயிடுச்சுன்னா அது முதல் மரணம். 2வது மரணம் கல்லறையிலே அடக்கம் செய்து விட்டால் அது 2வது மரணம். 3வது மரணம் அவனுடைய குடும்பத்தார் நினைவிலே இருந்து அவன் காணாமல் போய்விட்டால், அவன் குடும்பத்தார் இனிமேல் அவனை நினைக்கப் போவதில்லை, அவனை நினைக்கவே இல்லை என்றால் அது 3வது மரணம். நம்மை பொறுத்த மட்டிலே 2 மரணம் இருக்கு. முதல் மரணம் பிசிக்கல் டெத்து, உடலிலிருந்து உயிர் ஆன்மா வெளியேறுகிறது, இது முதல் சாவு. 2வது சாவு என்பது இறுதி சாவு. அந்த இறுதி சாவு என்பது நரகம். அந்த இறுதி சாவிலிருந்து யார் வெளியே வர முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? இறுதி சாவை வருவிக்காத, அந்த இறுதி சாவை வருவிக்காத பாவம் ஒன்று உண்டு. அதை உன் சகோதரன் செய்வதை கண்டால், அதை அவன் செய்து மடித்ததை நீ அறிந்திருந்தால் அவனுக்காக ஜெபம் பண்ணு. அந்த ஜெபம் கேட்கப்படும். இறைவன் அவனுக்கு வாழ்வழிப்பார். அப்போ இந்த இடத்துல மறைமுகமாக சொல்லப்படக்கூடிய காரியம் மோட்சத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலம், ஒரு இடம், ஒரு ஸ்தலம். அங்கே அவர்கள் இறைவனுடைய இரக்கத்துக்காக காத்திருக்கிறார்கள். அந்த இறைவனுடைய இரக்கத்தை யார் பெற்றுத்தர முடியும்? யார் பெற்றுத்தர முடியும்? நீங்களும் நானும் தான். அவர்களுக்காக ஜெபம், தவம், தான தர்மம், திருப்பலி ஒப்பு கொடுக்கிற பொழுது இறைவன் அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பார். அவர்கள் இறுதி சாவுக்கு போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே,
நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் கடவுளுடைய கையிலே உள்ளன. ஞானாகமம் 3வது அதிகாரம் 1 வசனம். நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய கையிலே உள்ளன. இறைவன் அவர்களை புடமிடுவார். எப்படி புடமிடுவார் என்றால், தங்கத்தை புடமிடுவது போல. தங்கத்தை வெட்டி எடுத்துட்டு வர்றாங்க. வெட்டி எடுத்துட்டு வர்ற தங்கம் அப்படியே சுத்த தங்கமா? சுத்த தங்கமாக இருக்காது. அதில் பலதெல்லாம் கலந்துருக்கும். கல், மண், வேறு ஏதாவது உலோகம் எல்லாம் கலந்துருக்கும். அதை புடமிடுகிற பொழுது, தீயிலை விட்டு புடமிடுகிற பொழுது, கொதிக்க வைக்கிற பொழுது, சட்டியில் போட்டு தீயில் போட்டு கொதிக்க வச்சான்னா அந்த தங்கம் தனியாக வரும். அதில் இருக்கிற மற்ற அழுக்குகள் தனியாக போயிடுமா. அப்போ அழுக்குகள்லாம் போயிடும். அதே போல் சொல்லப்பட்டிருக்கு, ஞானாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீயிலே புடமிடுகிற தங்கத்தை போல நீதிமானுடைய ஆன்மாக்கள் கடவுளை கையில் இருக்கிறது. கடவுள் அவர்களை புடமிடுவார். ஏன் கடவுள் அவர்களை புடமிடணும்? அவங்க பேர் என்ன? அவங்க பேர் என்ன? நீதிமானை ஏன் புடமிடணும்? நீதிமான்னா பரிசுத்தவான் தானே. அவன் பேச்சு, அவன் நடத்த, அவன் வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும் அல்லவா? அப்போ ஏன் கடவுள் அவரை புடமிடுகிறார்? அப்போ புடமிடுவதுக்கு காரணம் இருக்குது. நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, சில சின்ன காரணங்களை சொன்ன பார்த்தீங்களா, சின்ன சின்ன உதாரணங்கள். அதுபோல் அற்ப சொற்ப பாவங்கள் ஒருவேளை அவங்கள்ட்ட இருந்திருக்கலாம். எனவே இறைவன் அவர்களை புடமிடுவான். இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, திருவெளிப்பாடு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அருளப்பர் திருக்காட்சியில் காண்கிறார். நான் வானகத்துக்கு போனேன், அங்கே ஆலயத்தை பார்க்கவில்லை. அங்கே கடவுளாகிய ஆண்டவரும் செம்மறியுமே ஆலயம். கடவுளாகிய ஆண்டவரும் செம்மறியுமே ஆலயம். அங்கே மாசு வருபட்டது எதுவும் நுழையாது. அருவருப்பானது பொய்யானதை செய்பவர்கள் யாரும் அங்கே நுழைவது இல்லை. இதுக்கு ஒன்று சின்ன உதாரணம். எரிகிற முட்செடி, ராயப்பர் போகிறாரு. மொய்சா, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு, இது பரிசுத்தமான இடம். அழுக்கு, மாசு, மருவு எதுவும் இங்கே இறைவனுடைய பிரசன்னத்தில் வர முடியாது, இருக்க முடியாது. அப்போது மாசு மருவோடு ஒருவர் இருந்தால் என்ன ஆகும்? அவர்கள் புடமிடப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12-17 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவே அடித்தளம். அந்த அடித்தளத்தின் மீது ஒருவன் கட்டிடம் கட்டுகிறான். அவன் பொன்னாலே கட்டுகிறான், வெள்ளியாலே கட்டுகிறான், பல வைர கற்களினாலே அவன் அந்த கட்டடத்தை கட்டுகிறான். இன்னொருவன் இயேசு கிறிஸ்துவினுடைய அடித்தளத்தின் மீது புல்லாலே, செடியாலே, வைக்கோல் புல்லினாலே அவன் கட்டுகிறான். புடமிடப்படுகிறது. அது நெருப்பினால், அந்த நெருப்பினாலே அவனவன் செய்த வேலை புடமிடப்படும். புடமிடப்படுகிற பொழுது கட்டிடம் நிலைத்திருந்தால் அவன் கூலி பெறுவான். புடமிடப்படுகிற பொழுது கட்டிடம் நிலைத்திருந்தால் அவன் கூலி பெறுவான். இல்லை என்றால் அது அந்த கட்டிடத்துக்கு அழிவு. ஆனால் அவனோ நெருப்பிலே இருந்து தப்பித்தது போல பிழைத்துக் கொள்வான். நெருப்பிலே இருந்து தப்பித்தது போல. அப்போ அந்த இடம் எந்த இடமா இருக்கும்? அதுதான் உத்தரிக்கிற ஸ்தலம். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிறவர்கள் புடமிடப்படுகிறார்கள். புடமிடப்படுகிறவர்களை புடமிடப்பட்டு கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக்க வேண்டியது யாருடைய கடமை? நீங்களும் நானும் அவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது இறைவன் அவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். இறைவன் அவர்களை தன்னோடு பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து கொள்கிறார் என்பது நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கை. வேத புத்தகத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கை. அதனுடைய அடிப்படையிலே தான் நீங்களும் நானும் இந்த இடத்திலே ஒரு குடும்பமாக கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இந்த இடத்திலே புதைக்கப்படுகிற பொழுது அந்த உடல் மண்ணுக்கு போய்விடுகிறது. மண்ணோடு மண்ணாய் மக்கி போய்விடுகிறது. இங்கே தோண்டி பார்த்தா ஒன்று இருக்கா. ஆனால் இறந்த உடனே ஆன்மா எங்கே போகிறது? ஆன்மா இறைவனுடைய கரத்துக்கு போகிறது. அப்போ இறைவனுடைய கருத்துக்கு போன உடனே என்ன ஆகும்? நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை, நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, தனி தீர்வை பொது தீர்வை, இல்லையா? தனி தீர்வை. நான் செத்த உடனே பொது தீர்வைக்காக நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆன்மா ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்கும். அதான் ஆண்டவர் சொல்றார், நல்ல கலரை பார்த்து, இன்றே நீ என்னோடு பொது தீர்வைக்காக நீ காத்திருக்காத, என்னோட வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அவனுடைய வாழ்க்கையிலே தீர்வை முடிந்து விட்டது. அவன் இறைப்பிரசனத்தில் இருப்பான். ஏழை லாசர் படக்காரனுடைய ஊமையிலே
இல்லை? அந்த பணக்காரன் இறந்தான், அடக்கம் செய்யப்பட்டான். ஏழை லாசர் இறந்தான், சம்மனசுகள் அவனை எடுத்து கொண்டு போய் ஆபிரகாமுக்கு அருகே அமர்த்தினார்கள். அவன் அங்கே நெருப்பிலை வேதனை உறுகிறான், இங்கே அவர் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். தனித்தீர்வையிலே அந்த ஆன்மா இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற பொழுது அந்த ஆன்மா, நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் கடவுளுடைய கையிலே உள்ளன. அவர் அவர்களை பரிசோதித்து புடமிட்டு அறிந்து தனக்கு உரியவர் என்று தெரிகிற பொழுது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று நமக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கிறது, வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நம்முடைய குடும்பத்திலே வாழ்ந்து மரித்த அனைவரையும் மேதக ஆயவர் சொன்ன மாதிரி யாருமே நினையாத ஆத்துமாக்கள், அவங்க எல்லாரும் இந்த வேளையில் என்ன ஓரளவுக்கு நீங்கள் நான் நினைவு கூர்ந்தால் யாரை நினைவு கூறுவோம்? அப்பா அம்மா வரைக்கும் நினைவு கூறுவோம். அப்பா அம்மாவுன்னா தாத்தா பாட்டிக்கு வரைக்கும் போவோம். அதுக்கு மேலே கொள்ளுப்பாட்டி ஏதாவது நினைக்க வருவோம்? யாராவது ஞாபகம் இருக்காங்களா? நம்முடைய குடும்பத்தில் பறித்து போன சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சன் யாராவது ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை. அதனால் பல பேரை நாம் மறந்துருப்போம். பல பேர் நம்முடைய ஞாபகத்தில் இல்லாமல் போய் இருப்பாங்க. பல பேர் நம்முடைய ஜபத்துக்குள்ளாகவே வரமாட்டாங்க. இங்கே பல கல்லறைகள் இருக்கும், ஆனால் அந்த கல்லறையை சந்திப்பதற்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இல்லை? அப்போ அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம் என்று ஆயர் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல நம்முடைய குடும்பத்திலே பறித்தவர்களுக்காக, யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காக, உத்திரிகிறிஸ்தவ ஆத்துமாக்களுக்காக தொடர்ந்து எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். கல்லறை காலி, அவர்கள் இங்கே இல்லை, இறை பிரசனத்திலே இளைப்பாறுகிறார்கள் என்ற அந்த ஆறுதலை, தேறுதலை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். இயேசுவின் நாமம் வாழ்த்து பெறுவதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பின் வாழ்வான். உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான் என்று உரைத்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கல்லறையில் அடக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் மன்றாட்டையும் துடைக்க உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்தோர் உயிர் பெற்றெழச் செய்தீரே, எங்கள் குடும்பத்தில்
எங்களுடைய மறைமாவட்டத்தில் இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கு நித்திய வாழ்வளிக்க உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் சகோதர சகோதரிகளை திருமுழுக்கினால் கழுவி திருப்பூசுதலால் முத்திரையிட்டீரே, இவரை வானகம் சேர்த்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் சகோதர சகோதரிகளுக்கும் உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தீரே, வானக விருந்திலும் இவரை அமரச் செய்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில வினாடிகள் நம்முடைய குடும்பத்தில் இறந்தவர்கள், இந்த கல்லறையில் அடக்கப்பட்டவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்ந்து இறந்த உம் அடியார்கள் தங்கள் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவர்களது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவர்களுக்கு இறைமக்கள் கூட்டத்தில் இடமளித்தது போல உமது இரக்கம் இவர்களை மறு உலகில் வானதூதரின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே என்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. பழமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். பழமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். அன்பின் பாதத்தில் எங்கள் வாழ்வினை காணிக்கையாக்கவே என்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றது அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதுக்கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கிறிஸ்துவில் துயில் கொண்ட அடியார்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் ஒப்பற்ற பலியின் வழியாக
அவர்கள் சாவின் தலையிலிருந்து விடுபட்டு நிலைவாழ்வு பெற தகுதி பெற எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்துவரை சாவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அனைவரும் என்று உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானத்துதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புலெல்லாம் உம்மை பொழ்வது தகுமை. ஏனெனில் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசியை வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிரிழ பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஓட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை மக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்களுடைய பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மாட்சியார் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மையையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், என் உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை பெறுவான். அந்த நிலை வாழ்வை பெறுவதற்காக இந்த விருந்திற்கு நம்மை அழைக்கின்றார். அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்குரியவர்களே, திருவிருந்திலே கலந்து கொள்ள விருப்பம் இருக்கின்றவர்கள் தூரமாக கல்லறைகளுக்கு அருகிலே நின்று கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த சிற்றாலயத்தின் 3 முகப்பு பகுதிக்கு முன்பாக வரிசையாக வந்து நற்கருணை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடைசி வரை கல்லறைகளுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பீர்கள். நற்கருணை பெற விரும்புகின்றவர்கள் இந்த சிற்றாலயத்தின் 3 முகப்பு பகுதியிலே வந்து நற்கருணை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும், எப்போதும் நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், எப்போதும் நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், எப்போதும்.
வந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உலகு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை பலியேற்றுக் கொண்டு இறந்த மடியாள் மீதும் இரக்கத்தை பொழிவீராக. நீர் திருமுழுக்கின் அருளை வழங்கியுள்ள அவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சியின் முழு நிறைவை அளிக்க எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்காக தலை வணங்கி மன்றாடுவோம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர் தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பினை எதிர்நோக்கி அளித்தவருமான ஆதலின் ஊற்றாகி இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்த அனைவருக்கு ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தை உயிர் வாழ நமக்கு பாவம் மன்னிப்பையும் இறைவன் நமக்கு அருள்பாராக. ஆமென். கிறிஸ்து இறந்தோடும் என்ன உயிர் தெழுந்தார் என உண்மையாக நாம் அனைவரும் அவருடன் என்று மகிழ்ந்து வாழ இறைவன் நமக்கு அருள் கோருவாராக. ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லிபேராமே Dies magna et amaravali Dume Iodicare secolo
patenam donae is Domini et los perpetua lucea eis liberam et Domini de விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள் அனைவருக்கும் மன்னிப்பு அளித்து உன் திருமுகத்தை காணும் பெயற்றி அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, நித்தியலை பாற்றியவர்களுக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர கடவதாக. இவருடைய ஆன்மாக்கள் உம்முடைய சன்னிதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இழப்பின் நேரமீது ஆறுதலாயிருந்திடுவே. நேசித்தவும் பிள்ளை உம்முடனே சேர்ந்துள்ளார். நிலை வாழ்வு தந்தவர்க்கு அமைதியை அளித்தருளும். அமைதியை அளித்தருளும். நித்தியத்தில் நினைந்தவரை உலகிலே படைத்திட்டார். நித்தமன்பு செய்தவரை கண்மணி போல் காத்து கொண்டார். உலகிலே நீ தந்த பொறுப்புகளை ஆற்றியுள்ளார். தந்த பொறுப்புகளை ஆற்றியுள்ளார். இனியவர்க்கு நித்தியத்தை இரக்கமுடன் பரிசளிப்பார். இறந்தாலும் இருந்தாலும் உம்மோடு வாழ்கின்றோம். உம்மோடு வாழ்கின்றோம்.
திருப்பலி